ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷிமாரி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து என்னோட சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப நாளா வந்து பூஜை வீடியோவே போட்டுட்டு இருக்கேன். என்னோட ரொட்டீன் விலாக் ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்றதால இன்னைக்கு என்னோட காலையில ஒரு எழுந்திரிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மதியம் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகளை எப்பவுமே நான் செஞ்சுட்டே இருப்பேன்றதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில எந்திரிச்சு வந்ததே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 7 மணிக்கு சுடு தண்ணி போட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணவே டைம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் வேகமா தான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ட்ரைபேடை போட்டு விட்டுட்டு நான் மட்டும் என்னோட வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து டிஃபனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினி இட்லியும் சாம்பார், அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து தக்காளி சாதம் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால வந்து கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பருப்பை வந்து குக்கர்ல போட்டுட்டேன். அந்த பருப்பை எடுத்துட்டு அதே வந்து சாதம் வந்து பசங்களுக்கு இன்னைக்கு போட்டுட்டேன். இன்னைக்கு வடிச்சுதான் கொடுப்பேன். இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்றதுனால கடகடன்னு குக்கர்லயே சாதம் வச்சிடலாம், ஒரு கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் வந்து குக்கர்ல வச்சுட்டேன். முன்னெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சுவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் டைமும் கிடைக்கும். இப்ப வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றது இல்லையா, அதால லேட்டா வந்து எழுந்திரிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்கழி முடிஞ்ச பிறகு தை மாசம் தான் என்னவோ தெரியல, நல்லா குளிருது. எனக்கு இந்த பொங்கலுக்கு 2 நாளுக்கு முன்னாடில இருந்து ரொம்ப குளிர். இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா 4 மணிக்கு குளிப்பா, அப்பெல்லாம் எனக்கு குளிரே தெரியாது. நான் வந்து சொட்டரும் போடல, மப்பர்ல இந்த மாதிரி கட்டவே இல்லை. இப்ப என்னவோ இந்த தை மாசம் போனதுல இருந்து ரொம்ப குளிருது. இந்த குளிரால என்னால எந்திரிக்கவே முடியல. 6 அந்த மாதிரி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடறேன், ஆனா எந்திரிக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப குளிருதுன்றதால கொஞ்ச நேரம் படுத்துட்டு எந்திரிக்கலாம் சொல்றேன். எந்திரிக்கிறதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுது. அதனால சாப்பாடு செய்யறது, கிச்சனுக்குள்ள வர்றதுக்கே குளிச்சுட்டு எல்லாம் வர்றதுக்கே டைம் ஆயிடுது. அதனால கடகன்னு செய்யற மாதிரி இருந்தது. இன்னைக்கு பசங்களுக்கு வந்து தக்காளி சாதம் மட்டும் தான் செஞ்சு கொடுத்தேன். ஊறுகாய் தாளிச்சு கொடுத்துட்டேன். தொட்டுக்கிறது கூட செஞ்சு கொடுக்கல. ஸ்கூல்ல போயிட்டு முட்டை வாங்கிக்கோங்க, ஊறுகாய் மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஊறுகாய் மட்டும் கொடுத்துருந்தேன். உங்க ஊர் சைடும் இந்த மாதிரிதான் குளிர்தா இந்த தை மாசத்துலன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நேத்து இரும்பு வானலை பத்தி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து சுலோச்சனா சிஸ்டர் வந்து இரும்பு கடாயில வந்து என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. உருளைக்கிழங்கு வறுக்கிறது, வாழைக்காய் வறுக்கிறது, இந்த மாதிரி வறுவல் எல்லாம் வந்து சூப்பரா வந்து இரும்பு கடாயில வறுத்தாலே நம்ம எண்ணெய் வந்து ஜாஸ்தியா சேர்க்கவே தேவையில்ல. அதுவே பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பரா இருக்கும் இரும்பு வானல்ல. அதே மாதிரி இந்த வடை சுடுறது, பஜ்ஜி போடுறது, இதெல்லாம் வந்து இரும்பு கடாயில ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சில ட்ரை பண்ணலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா நம்ம சமைச்சிட்டு நம்ம ஒரு பொரியலா இருக்கட்டும் எதுவுமே வந்து இரும்பு கடாயில வச்சிருக்கவே கூடாது. உடனே வந்து நம்ம மாத்திடணும். அப்படியே நம்ம அந்த பொரியல் எதுவா இருந்தாலும் நம்ம இரும்பு கடாயில வச்சிருக்கிறப்ப அந்த பொரியல் வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து மாறிடும். அதனால அப்பவே மாத்திடலாம். அதே மாதிரி புளி சேர்த்த பொருள் எதுவுமே நம்ம இரும்பு கடாயில செய்யவே கூடாது. இந்த மாதிரி குழம்பு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாலே ஒரு மாதிரி வந்து இரும்பு வானல்ல இருந்து ஒரு மாதிரியா தெரியும். அதனால அதெல்லாம் செய்யக்கூடாது. திருவண்ணாமலையில இருந்து நான் அந்த இட்லி பிளேட் வந்து வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அது வந்து பசங்க வாங்கிட்டு வந்ததுல இருந்து எப்பமா செய்வேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனாலே மாவு இல்லடா, மாவு அரைச்சு போட்ட பிறகு கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று வந்து மாவு அரைச்சிருந்தேன், இன்னைக்கு வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு அதான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் அந்த மினி இட்லி எல்லாம் வந்து இந்த பந்தியில வைப்பாங்க, அதுக்கப்புறம் டிவி எல்லாம் பாத்திருக்கேன். மத்தபடி பாத்தீங்கன்னா நான் செஞ்சுலாம் சாப்பிட்டது கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செய்ய போறோம், எப்படி வருமோ தெரியலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த குழி இட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த குழியே இல்லை, அப்படியே தெகலா இருந்த மாதிரி இருந்தது. எப்படி வருமோ இட்லி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். பெரிய இட்லி செஞ்சாலும் ஒரே மாவு தான், மினி இட்லி ஒரே மாதிரி தான். அது என்னவோ தெரியல, மினி இட்லி மேல வந்து ஒரு ஆசை, எனக்குமே ஆசை ரொம்ப நாளா வந்து இந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இந்த கல்யாண பந்திலாம் போனா அதுக்குன்னு ஒரு பிளேட் வச்சு அது மேல வந்து சாம்பார் ஊத்தி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் வந்து இட்லி போட்டுட்டு அது மேல வந்து நல்லா முருங்கைக்காலாம் போட்டு ஹோட்டல் சைட்ல சாம்பார் வைப்போம் இல்லையா, அதை ஊத்தி சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அந்த மாதிரிதான் இன்னைக்குமே வந்து சாம்பார் வச்சிருக்கேன். அந்த ஹோட்டல் சைட்லாம் சாம்பார் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சாம்பார் பொடி போட்டு தான் வச்சிருக்கேன். நல்லா சுட சுட மினி இட்லியை போட்டு அது மேல சாம்பார் ஊத்தி நல்லா ஆவி பறக்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு தான் தெரியல. எனக்கு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடில எனக்கு சமைக்கவே தெரியாது. கொஞ்சம் தான் சொல்லி கொடுப்பாங்க, ஏதோ நான் செய்வேன். அந்த அளவுக்கு அது டேஸ்டாவும் இருக்காது. ஏதோ அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஏதோ சமைப்பேன். மற்றபடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து செஞ்ச கத்துக்கிட்டேன். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெஜ்ஜை விட நான்வெஜ் தான் நல்லா செய்வேன். எனக்கு நான்வெஜ் செய்யறது தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா கடையில இருக்கிற ஆளுங்களுக்கே வந்து ஒரு 7-8 பேர் இந்த மாதிரிலாம் சமைக்கணும். அதனால பாத்தீங்கன்னா எனக்கு சமைக்க நல்லா வந்து கத்துக்கிட்டேன். எங்க ஓரவத்தி வந்து கூட இருப்பாங்க, எங்க மாமியார்லாம் இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடுபுடி வேலை செஞ்சுட்டு இருப்பேன், அதை பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி காய் கட் பண்றது, இது மட்டும் செஞ்சிருந்தேன். அவங்க வந்து பெங்களூர்ல இருந்து ஊருக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நானே செய்வேன். என்ன செய்யுதுன்னு தெரியாம எங்க மாமியாரை கூப்பிட்டு மிளகாத்தூள் போதுமா, உப்பு போதுமா இந்த மாதிரி காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃபுல்லா வந்து இப்ப நல்லா கத்துக்கிட்டேன். அங்க இருக்கிறப்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எங்க மாமியார் வந்து உப்பு காரம் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணி பிடிக்க போயிட்டேன். எங்க மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, நான் உப்பு போடலன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உப்பு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு ஆளுங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆளுங்க வந்து சொல்றாங்க, இன்னும் வந்து உப்புல வந்து சாம்பார் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சாம்பார் வந்து செக் பண்ணி பாக்குறோம், உப்பு அவ்வளவு உப்பு 2 பேருமே சேர்ந்து போட்டுட்டோம் போல இருக்கு. நாங்களும் வந்து உருளைக்கிழங்க கட் பண்ணி கொதிக்க வச்சு பாக்குறோம், அந்த உப்பு வந்து இழுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து நல்லா கரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி வந்து அதை வந்து மறக்க முடியாது. இட்லி வந்து பாத்தீங்கன்னா மினி இட்லி நல்லா சூப்பரா வந்துருச்சு. பசங்க நான் மினி இட்லி எடுக்க போறேன்னே 2
2 பேருமே வந்து கிச்சன்ல வந்து நின்னுட்டாங்க. மினி இட்லி எப்படி வருமோன்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருது. எனக்கு இட்லி பாத்திரத்துல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க எண்ணெய் தடவி ஊத்துவாங்க இல்லையா, அது வந்து எனக்கு பிடிக்காது. துணி போட்டு ஊத்துனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து நம்ம எண்ணெய் தடவி வந்து ஊத்துறோம், எப்படி வருமோன்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். அழகா ஸ்பூன்ல வந்து எடுக்க தானாவே அதுவே வருது. ஸ்பூனை வச்சாலே வந்து அழகா வர மாதிரி இருந்தது, சூப்பரா இருந்தது. இவரு வந்து சொல்லியிருந்தாரு, எப்படி இது என்னமோ குழியே இல்லாம இருக்கு, தகடையா இருக்கு, இது எப்படி எடுக்க போறதுன்னு தெரியல, எப்படி இட்லி வரப்போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு வாங்கிட்டு வரப்பே. எடுக்கிறப்ப அவ்வளோ ஆசையா இருந்தது, நல்லா இருந்தது மினி இட்லி எடுக்கிறதுக்கு. நான் வந்து ஞாபகம் இல்லாம 4 பேருக்கு சேர்த்து வந்து 4 கொத்து ஊத்தி வச்சிட்டேன். பசங்களுக்கு ஒரு கொத்து 2 கொத்துன்னு, எனக்கு அவருக்கு ஒரு கொத்துன்னு இப்பே ஊத்தி வச்சிட்டேன். அவருக்கு வந்து சூடாதான் சாப்பிடுவாரு, அது ஞாபகம் இல்லாம நான் மாட்ட அவசர கோளாறு மாதிரி ஊத்தி வச்சிட்டேன் 4 கொத்துமே. பசங்களுக்கு சாம்பார் ஊத்தி சாப்பிட கொடுத்துட்டு கடையில இருக்கிறவங்களுக்கும் இட்லி வந்து எடுக்க வச்சிட்டேன். நான் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நானுமே வந்து கப்ல போட்டு மினி இட்லி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டுக்கிட்டே வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தேன். லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதத்தை வந்து டைம் ஆயிடுச்சு, அதனால கிளறி வச்சிருந்தேன். பசங்களே வந்து லஞ்சு கப்ல வந்து போட்டுக்கிட்டாங்க, அதனால வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா, கிட்டத்தட்ட 2 மாசமா வந்து சர்வீஸ்க்கு வந்து போச்சுனாலே ரொம்ப நாள் ஆகும். பாண்டிக்கு வந்து போயிடும், சர்வீசிங் சென்டர் இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் வந்து வந்திருக்கு சர்வீஸ்ல இருந்து. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து சோகமா வந்து படுத்துட்டு இருக்காரு. 4 பேர்ல இவர் மட்டும்தான் இருக்காரு. இவர் வந்து நல்லா இருக்காரான்னு கேட்டா இல்ல. இவருமே வந்து அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம தான், நாங்களும் வந்து மருந்து போட்டுட்டு தான் இருக்கோம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டிவ் வந்து இல்லவே இல்லை. இருக்கிறதுல இவன் தான் நல்லா ஆக்டிவா இருந்தான். எல்லா 3 பேர்ல இவன் தான் நல்லா ஆக்டிவ். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப சோம்பேறி மாதிரி சாப்பிட்றான், தூங்குறான். மத்தபடி பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஒரு விளையாட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னன்னே தெரியல, அவன் பழையபடி வருவானா என்னன்னே தெரியல. இப்ப வந்து பசிக்கிறப்ப பால் வந்து குடிப்பான், மத்தபடி சாப்பாடுல எதுவும் சாப்பிடறது இல்ல. ஓரளவுக்கு உடம்பு கொஞ்சம் சரியான பிறகு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம ஆயிட்டே இருக்கு. அவங்க அம்மா கிட்ட வந்து பால் குடிச்சிருந்தா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருந்திருக்கும் போல இருக்கு. அவங்க அம்மா வந்து அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாதால அந்த பாலே கொடுக்காதனால நான் வந்து மாட்டுப்பால் தான் கொடுக்குறேன்னா, அதாலே என்னன்னு தெரியல, அது உடம்பே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம ஒரு மாதிரியாவே தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டிக்கு மேல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டாந்து வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட சொல்ல போனா எமங்கிட்ட போயிட்டு அவனை கூட்டு வந்து வச்சிருக்கோன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப முடியாம எலும்பு தொழுமா இருக்குவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எலும்பு மாதிரி இருந்தான். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, சாப்பிட கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. அழகா ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா நடக்கிறது மட்டும் சரியாவே நடக்கிறது இல்ல. அவனால யூரின் கூட பாத்தீங்கன்னா நின்னு போக முடியல, அப்படியே படுத்துக்குவான் யூரின் போறப்ப. அந்த மாதிரிதான் இருக்கான். ஃபர்ஸ்ட் நான் வீடியோ போறப்ப 4 குட்டியுமே அழகா இருக்கு, எனக்கு 2 குட்டி கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த அளவுக்கு இருந்துட்டு இப்ப 3 பேருமே இல்ல, இவன் மட்டும்தான் இருக்கா. இவனாச்சும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சாமி படைக்கிறப்பெல்லாம் பசங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா பொட்டு எடுத்துட்டு வந்து வச்சு விடுங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம பூஜை பண்றப்பெல்லாம் பொட்டு எடுத்துட்டு வந்து பசங்க வந்து வச்சு விடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாசமா இருக்காங்க. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு உட்காரதுக்குலாம் இல்ல, ரெஸ்டே இருக்காது. சாப்பிடறதுக்கு மட்டும் தான் கொஞ்ச நேரம் உட்காருவோம். அதுக்கப்புறம் ஜாமா கழுவுறது, சமையல் செய்யறதுன்னு அப்படியே வந்து டைம் ஆயிடும். அதனால கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே சாப்பிடலான்றதுக்காக சாப்பிட்டு இருந்தேன். பசங்க ஸ்கூலுக்கு போற அவசரத்துல பாத்தீங்கன்னா வீடே வந்து தலைகீழ தான் இருக்கும். பெட்ரூமா இருக்கட்டும், கிச்சனா இருக்கட்டும், இந்த ஹால்ல கூட பாத்தீங்கன்னா இந்த டிவி செல்ஃப் வைக்கிறோம் இல்லையா, இது மேலாம் வந்து ஏதோதான் இருக்கும். எனக்கு வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உடனே வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணாதான், அந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணாம கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துருப்போம். அப்பதான் வந்து யாருன்னா வந்து வீட்டுக்கு வருவாங்க. மத்தபடி நம்ம வீடு வந்து நல்லா கிளீனா வச்சிருப்போம், அப்பெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் முடியல உட்காருவோம், வீடு வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காரப்பதான் யாராச்சும் வருவாங்க. அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு உடனே வந்து டிவி வந்து சீரியல் வந்து போட்டு விட்டுட்டு எல்லா வேலையும் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கேபிள் கனெக்ஷன் கிடையாது, நெட் கனெக்ஷன்ல தான் வந்து டிவி வந்து பாத்துட்டு இருக்கோம். எனக்கு சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சீரியல் தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து தென்றல் வந்து எண்ணெய்த்தோடு வந்து பாத்துட்டு இருந்தேன், அது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சிறகடைக்கு ஆசை தான் வந்து சீரியல்னா அது ஒரு சீரியல் வந்து காலையில வந்து போட்டு விட்டுருவேன். இல்ல கிச்சன்ல வந்து கேட்டுக்கிட்டே வந்து சமையல் செஞ்சுட்டே இருப்பேன். இப்ப வந்து பசங்க போயிட்டாங்கன்றதால சரி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே வந்து பாக்கலான்றதாங்க பாத்துட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மணப்பலகை வந்து வாங்கிட்டு வந்தேன் இல்லையா திருவண்ணாமலையில இருந்து, அதனால தட்டுல தான் முருகப்பெருமானும் வேலு வந்து வச்சிருந்தேன். அந்த மணப்பலகையில வந்து வச்சிடலாம் வேலும் அதுவும் அப்படின்னு சொல்றது, அதை வந்து பூஜை ரூம்ல போய் செட் பண்ணியிருந்தேன். வாங்கிட்டு வந்த மணப்பலகையில வேலு, அதுக்கப்புறம் அந்த முருகப்பெருமான சிலை, அதுக்கப்புறம் ஓம் விளக்கு, இது 3மே வந்து உட்கார வச்சுட்டா கரெக்டா இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி வச்சுட்டேன். முருகப்பெருமானுக்கு உகந்த பச்சை கலர் துணி வந்து இருந்தது, அதை வந்து போட்டுட்டு அழகா வந்து வச்சுட்டேன். கற்பக சிஸ்டர் வந்து ரொம்ப நாளா வந்து வாராகி போட்டோ வந்து வாங்கி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன், போட்டோ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனா எங்க மாட்டுறதுன்னு இடம் இல்லை. நானே வந்து லட்சுமி குபேர போட்டோவே வந்து பாத்தீங்கன்னா மாட்டுறதுக்கு இடம் இல்லாம பீரோல வந்து மாட்டி வச்சிருக்கேன். இப்போ வாங்கிட்டு வந்த அண்ணாமலையார் போட்டோ கூட பாத்தீங்கன்னா இன்னும் மாட்டல, எங்க மாட்டுறது அது கரெக்டான இடம் வந்து கிடைக்கலன்றதுக்கு அப்படியே வந்து செல்ஃபிக்கிட்டே வச்சிருக்கேன், சீக்கிரமா வந்து மாட்டணும். அதனாலேதான் வந்து நான் வாராகி அம்மா போட்டோ வந்து வாங்கி வந்து இன்னும் மாட்டாம இருக்கேன். இடம் வந்து செல்ஃப் ஃபுல்லா வச்சாச்சு, இதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த கீழே இருக்கிற செல்ஃப்ல வந்து பூஜைக்கான பொருட்களை தான் வச்சிருக்கேன். இதனால அந்த செல்ஃபை வந்து கொஞ்சம் வந்து ஐடியா பண்ணிருக்கேன், அதெல்லாம் மாத்திட்டு அங்க
அதுக்கப்புறம் வந்து வாராகம்மா போட்டோ வந்து வாங்கி கண்டிப்பா வந்து பூஜை பண்றேன். ரொம்ப நாளா அந்த சிஸ்டர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மதிய சாப்பாடு செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜாமா வந்து கழுவே இல்ல, வெளியில எடுத்துட்டு போயிட்டு கழுவலான்றதுக்காக அந்த சமையல வந்து முடிச்சுட்டு ஒன்னா வந்து கழுவிக்கலான்றதுக்காக எல்லாத்தையும் வந்து ஒரு கூடையில வந்து எடுத்து வச்சுட்டேன். அவளை வந்து போட்டுட்டேன். பருப்பு வந்து சாம்பார் வைக்கலான்றதுக்காக பருப்பு குக்கர்ல போட்டுட்டேன். ஊறுகாய் வந்து தாளிச்சு வச்சிருந்தேன். ஊறுகாய் ரெசிபி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒண்ணுமே கிடையாது. எலுமிச்சம்பழம் வந்து வாங்கி அதை வந்து அப்படியே நாளா வந்து கட் பண்ணி வெயில்ல வந்து ஒரு உப்பு போட்டு வெயில ஒரு 5 நாள் இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு நம்ம வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எப்ப வேணுமோ அப்ப வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கடுகு வெந்தயம் இதை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுப்பேன் டப்பாவில். நான் அதை நம்ம எப்ப தாளிக்கிறோமோ அப்ப வந்து கொஞ்சமா எண்ணெய் கடுகு போட்டுட்டு காரத்தூள் போட்டுட்டு அந்த பொடி அரைச்சு வச்சிருக்கேன் இல்லையா, அதை கொஞ்சோண்டு எண்ணெயில போட்டு நம்ம ஊறுகாய் வந்து போட்டு வச்சிருக்கேன் அதை போட்டு நான் கிளறி எடுத்துருவேன். இதுவே வந்து இந்த ஊறுகாய் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சீக்கிரமா வந்து நான் தனி வீடியோவா வந்து கொடுக்குறேன். சமையல் வேலை பார்த்துக்கிட்டு சைட்ல கேப்ல வந்து என்னென்ன வேலை இருக்கோ அதை எல்லாமே செஞ்சிருவேன். அந்த மாதிரி துணி போடுற வேலை இருந்தது, அதையுமே வந்து போட்டுட்டேன். நான் வந்து வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா லிக்விடும் ஊத்துவேன், துணி பவுடரும் போடுவேன். ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நான் வாஷிங் மிஷின்லாம் துணி துவைக்க மாட்டேன், அது நல்லாவே அழுக்கு போவாதான் இப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வாஷிங் மிஷின் வந்த பிறகு பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ல மட்டும்தான் துணி துவைக்கிறேன். இப்ப வந்து கால் வலிலாம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் அந்த வாஷிங் மிஷின் துணி துவைக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னால முடியாத டைம்ல பசங்களே எடுத்துட்டு போய் காய வச்சிருவாங்க. துணி மட்டும் போட்டு விட்டுருவேன், பசங்க எடுத்துட்டு போய் காய வச்சிருவாங்க. அது மாதிரி காஞ்ச துணியை வந்து பசங்களே வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி பசங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால துணி துவைக்கிற கஷ்டம் வந்து எனக்கு தெரியல. பழைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து டெய்லியுமே துணி துவைப்பேன். ஒரு குண்டான் நிறைய துணி சேர்ந்துடும். டெய்லியுமே துணி துவைப்பேன். என்னடா இது ஒரு நாள் கூட ரெஸ்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். அதுக்கப்புறம் துணி போட்டு விட்டுட்டு சமையல் வேலை முடிஞ்சது. சமையல் செய்யறதெல்லாம் வந்து எடுக்கல. சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டு வாழைக்காய் வறுவல் வந்து செஞ்சிருந்தேன். பசங்களுக்கு வந்து கடையில இருக்கிறவங்களுக்கு எடுத்து வைக்கணும். கையோட வந்து கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிடலான்றதால கிச்சனையும் கிளீன் பண்ணிட்டேன். எல்லா வேலையும் நான் காலையில் சாப்பாடு செய்யறேன்னா அப்பயும் வந்து சிங்க் எல்லாம் கிளீன் பண்ணிடுவேன். மதியம் வந்து சாப்பாடு செய்யறேன்னா மதியமே வந்து கிளீன் பண்ணிடுவேன். நைட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாமே கிச்சனை வந்து கிளீன் பண்ணிட்டு தான் போய் படுப்பேன். இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்றப்பதான் கிச்சன் நல்லா கிளீனா இருக்கும். நம்ம பொருள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புதுசு போல மெயின்டைன் பண்ணலாம். ஏனோ தானே நம்ம செஞ்சா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உடனே வந்து அந்த சிங்கா இருக்கட்டும் அந்த பைப்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழுக்காதான் தெரியும், ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம கிளீனா வச்சிருக்கிறப்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எனக்கு வந்து கிச்சனை எப்பவுமே கிளீனா வச்சிருக்கிறதால நான் வந்து எப்பவுமே வந்து கிச்சன் வேலை செய்யறதுக்கு வந்து சலிப்பே இல்லாம தான் செய்வேன். எப்ப பாக்குறப்ப எனக்கு வந்து நீட்டா இருக்கணும் கிச்சன்ன்றதுனால கிச்சன்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல காய் இதெல்லாம் வந்து மீந்திருந்தது, அதுலயே வந்து எடுத்து வச்சுட்டேன். எங்கன்னா ஊருக்குலாம் போயிட்டு வரனா கூட ஃபர்ஸ்ட் வந்து வீடுலாம் ஒரு மாதிரியா இருக்குல்ல, கிளீன் பண்ணனா ஃபர்ஸ்ட் கிச்சன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கிச்சனை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் பெட்ரூமை கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு தான் வருவேன். பசங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டேன். வாழைக்காய் வறுவல், சாம்பார், அதுக்கப்புறம் சாம்பார், ஊறுகாய் வந்து இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு பையில எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளியில வந்து இன்னைக்கு பூ மாத்திடலான்றதுக்காக பூ மாத்திட்டேன். ரோஸு இது மாதிரி சாமந்தினா வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே இருக்கும், மாத்த மாட்டேன். செம்பருத்தி பூ செடியில போகிறது அது வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா வதங்கிடுது டெய்லியுமே, அதனால மாத்திடுவேன். ஜாமான் வந்து பாத்தீங்கன்னா 2 வேளை ஜாமான் இவ்வளவு இருக்கு. இதுக்கப்புறம் போய் கழுவி காய வச்சிடணும். இதோட அந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன். ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து கொடுக்க முடியல. நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை கொடுக்கல, எதுவும் நினைச்சுக்காதங்க. வேலை கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால என்னால வந்து ரிப்ளை கொடுக்க முடியல. கண்டிப்பா வந்து சீக்கிரமா ஒரு கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்றேன். நேத்து போட்ட வீடியோல வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா நளினி சண்முகம் அப்படின்ற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க மார்கழி ஃபுல்லா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஒரு லேண்ட் ப்ராப்ளத்துக்காக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தை மாசம் வந்து என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா அவங்க நினைச்சது இப்ப வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வச்ச வேண்டுதல் வந்து எனக்கு இப்ப நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்ககிட்ட இதை வந்து ஷேர் பண்ணணும், இன்னைக்கே ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து வேண்டுதல் வைக்கிறது கொஞ்சம் வந்து டிலே ஆகலாம், அதனால நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஒரு நாள் நடக்கும். நடக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள வந்து மனம் வந்து தளராம கண்டிப்பா வந்து பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும். இதோட அந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.